Hello children, இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற 4th லெசன் கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இந்த லெசன் படிக்க போறோம். இப்போ ஜெயந்திஸ் எஜுகேர்ல நம்ம போஸ்ட் பண்ற எல்லா எல்லா லெசன்ஸுமே எக்ஸாம் ஓரியன்டா மார்க் ஓரியன்டா மட்டும்தான் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு வேர்ட் பை வேர்ட் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு அதிகப்படியான மார்க் கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். லெசன்ஸும் புக் இன்சைட்ஸும் லாங் ஆன்சர்ஸும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். இப்போ புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். டிஃபைன் டேக்ஸ். டேக்ஸ்னா என்ன? வரி. வரினா என்ன? Taxation is a means by which governments finance their expenditure by imposing charges on citizens and corporate entities. Taxationனா ஒரு கவர்மெண்ட்னால குடிமக்கள் மேல இல்லாட்டி நிறுவனங்களின் மேல ஒரு வரி விதித்து அதன் மூலமா தன்னுடைய செலவுகளை எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது தான் வரி. அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு எப்படி இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு வருமானம் வந்தாதான் ஒரு மாசம் 10,000 20,000 30,000 1,00,000 அப்படின்னு வருமானம் வந்தாதான் நம்மளுக்கான செலவுகளை நம்ம செய்ய முடியும். சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ் வாங்குறதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாட்டுக்குன்னு செலவுகள் இருக்கும் இல்லையா? ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இந்த மாதிரி செலவுகள் இருக்கும். அப்ப அந்த கவர்மெண்டோட செலவுகளுக்கு வருமானம் எப்படி வருதுன்னா சம்பாதிக்கிற குடிமக்கள் வரி கட்டணும், சம்பாதிக்கிற நிறுவனங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். இப்ப இவங்க 2 பேரும் கட்டுற வரிகளை வசூல் பண்ணி ஒரு கவர்மெண்ட் தன் மாநிலத்துக்கோ தன் நாட்டுக்கோ செலவு செய்து அதன் முன்னேற்றத்திற்காக செலவு செய்யறதுக்கு ஈட்டப்படும் வருமானம் தான் டாக்ஸ். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானம் இதுதான் டாக்ஸ். Why do we pay tax to the government? கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏன் டாக்ஸ் பே பண்ணணும்? States and their functional equivalents. ஸ்டேட்ஸ்னா மாநிலங்கள், ஃபங்க்ஷனல் ஈக்குவலன்ஸ்னா கவர்மெண்ட் செயல்படுற மாதிரியே அதுக்கு சமமான ஏதாவது ஒரு போர்டு. அப்ப கவர்மெண்ட் மாதிரியேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்ஸும் ஃபங்க்ஷனல் ஈக்குவலன்ஸும் த்ரூ அவுட் தேர் ஹிஸ்டரி கடந்த காலங்கள் எல்லாத்துலயுமே ரிசீவ்டு டாக்ஸ் மணி, அவங்க வரிகளை ரிசீவ் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க, வசூல் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கு ஈக்குவலண்டான ஃபங்க்ஷனல் பாடிஸும் வரிகளை கடந்த காலங்கள்ல வசூல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? டு கேரி அவுட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சில வேலைகளை எடுத்து செய்வதற்கு, செலவு செய்வதற்கு. என்னென்ன செலவுகள்? எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகள் ஆன் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டோட ஸ்டேட் சிட்டிஸ் எல்லாத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் அமைக்க, டிரான்ஸ்போர்டேஷன், சானிடேஷன் சுத்தம் சுகாதாரம், பப்ளிக் சேஃப்டி பாதுகாப்பு, எஜுகேஷன் கல்வி, ஹெல்த் கேர் ஆரோக்கியம், மிலிட்ரி உங்களுக்கு தெரியும், சயின்டிபிக் ரிசர்ச்னா எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கிறது, புதுசா உருவாக்குறது, மேம்படுத்துறது, இதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள், சயின்ஸ் ரிசர்ச். கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் பண்பாடு கலைகள் இதையெல்லாம் வளர்த்துறக்கு. பப்ளிக் ஒர்க்ஸ் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பொதுவான ஒரு வேலைகள், நாட்டுக்கான மாநிலங்களுக்கான வேலைகள் செய்யறதுக்கும். பப்ளிக் இன்சூரன்ஸ் பொதுவான மக்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் எல்லாம் வருது இல்லையா? அது பொதுவா எல்லா மக்களுக்கும் சரிசமமா போடுற இன்சூரன்ஸுகளுக்கும். அண்ட் ஃபார் த ஆபரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் இட்செல்ஃப்,
கவர்மெண்ட் ஆபீஸுகள்லாம் வேலை செய்யறதுக்கு பணம் செலவாகும் இல்லையா? அப்ப அந்த கவர்மெண்ட்டே தன்னோட வேலைகளை செய்து கொள்வதற்கு செலவுகளை சமாளிப்பதற்காக இத்தனை செலவுகளுக்காகவும் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம், வரி கட்டுறோம். ஓகே, இதுதான் why do we pay டாக்ஸுக்கான ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் ஆன்சர், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ டாக்ஸுகள்ல என்னென்ன வகை இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க. டாக்ஸ் வந்து ரெண்டு வகை, 2 types of taxes are there. They are direct taxும் indirect taxும். டைரக்ட் டாக்ஸ்னா நேரடியான வரி, இன்டைரக்ட் டாக்ஸ்னா மறைமுகமான வரி. அப்ப டைரக்ட் டாக்ஸ் என்னென்னலாம், இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ்னா வருமான வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னா நம்ம சொத்துகள்லாம் வச்சிருந்தோம்னா அதுக்கு வரி கட்டுவோம் இல்லையா, வீடு, கம்பெனி அதெல்லாம் வச்சிருந்தோம்னா அதுக்கெல்லாம் நம்ம சொத்து வரிகள் கட்டணும். அப்ப அது வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னா நிறுவனங்களுக்காக கட்டப்படுற டாக்ஸ் வந்து கார்பரேட் டாக்ஸ். சொத்துகளுக்காக கட்டப்படுறது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். வருமானம் நம்ம ஈட்டுற வருமானத்துக்கு கட்டுற டாக்ஸ் இன்கம் டாக்ஸ். இப்ப இன்டைரக்ட் டாக்ஸஸ் மறைமுகமான டாக்ஸ் என்னன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இப்ப கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்னா ஜிஎஸ்டி கட்டுறோம் இல்லைங்களா, கூட்ஸுக்கு பொருட்களுக்கும், சேவைகள் சர்வீசஸ் என்னென்ன சேவைகள். இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், ஹோட்டல்காரங்க நம்மளுக்கு ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறாங்க சேவையா. ஹாஸ்பிட்டல் போறோம், அட்மிட் ஆகிறோம், நம்மளை சரி பண்ணி அனுப்புறாங்க சேவைத்துறை. கூட்ஸ் பொருட்கள் உற்பத்தி செய்து தர்றது வந்து கூட்ஸ். அப்ப ஜிஎஸ்டி வந்து மறைமுக டாக்ஸ். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா உள்நாட்டுல தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரிக்கு பேரு எக்ஸைஸ் டாக்ஸ். என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ்னா இப்ப நம்ம சர்க்கஸ், டிராமா, சினிமா, ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு டிக்கெட் வாங்கி போவோம் இல்லையா, அதுல விதிக்கப்படுற டாக்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ். ஸ்டாம்ப் டியூட்டினா இப்போ ஒரு வீடு வாங்குறோம், ஒரு சொத்து வாங்குறோம்னா அதுக்கு முத்திரைத்தாள் பேப்பர் வாங்கி எழுதுவோம் இல்லையா, பதிவுத்துறையில போய் எழுதுவோம் இல்லையா, அந்த பேப்பர் வாங்குறதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி டாக்ஸ். அது கட்டுற பணம் தான், அது கட்டுற பணமும் அதுக்கு கட்டுற வரி, அதுதான் ஸ்டாம்ப் டியூட்டி. ஓகே, இது வந்து ரெண்டு வகையான டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸஸும். ஓகே, ஃபோர்த் ஆன்சர், ரைட் ஷார்ட் நோட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை பத்தி ஒரு சிறு குறிப்பு வரைக. அப்ப ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இஸ் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டாக்ஸஸ். அப்ப டாக்ஸுகள் ரெண்டு வகை, அது டைரக்ட் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸும். ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இஸ் லெவிட் when a consumer buys a goods or service. லாஸ்ட் ஆன்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு கன்சியூமர், ஒரு நுகர்பவர், அவர் மேல விதிக்கப்படும் வரி வந்து ஜிஎஸ்டி. எதற்குன்னா அவர் வாங்குற பொருள் அல்லது சேவை, அவர் அனுபவிக்கும் சேவைக்காக கட்டப்படுற வரி வந்து ஜிஎஸ்டி. The motto of GST is one nation, one market, one tax. அப்ப ஜிஎஸ்டியோட நோக்கம் என்னன்னா, ஒரு நாடுனா அது ஒரே மார்க்கெட் தான், அந்த ஒரே மார்க்கெட்டுக்கு ஒரே டாக்ஸ் தான் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டியோட நோக்கம். GST eliminates all indirect taxes levied on goods and services by central and state governments. அப்ப ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்னாலையும் விதிக்கப்படும் எல்லா இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுகமான வரிகளையும் விலக்கிறது, அழிச்சிருது. ஓகே, எலிமினேட் அப்படின்னா இல்லாம செஞ்சிருது. அப்ப ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும், மற்ற எல்லா மறைமுகமான வரிகளையும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேல இருக்கிறத நீக்கிடுறாங்க. இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நவ்
வாட் இஸ் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்? ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்னா என்ன? ப்ரொக்ரெசிவ்னாலே வளர்ச்சி அடைகிறது. அப்போ ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் rate is one in which the rate of taxation increases as the tax base increases. இப்போ மல்டிப்ளை ஆகிறது, பெருகிறது. ஒருத்தர் அதிகப்படியான வருமானம் ஈட்டினால் அவர் அதிகப்படியான டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். ப்ரோக்ரெசிவ். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டாக்ஸ் கட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் பேஸ், அடிப்படை டாக்ஸ் இருக்கும் இல்லையா, வரி, அந்த வரி அதிகமாகும், பெருகும், மல்டிப்ளை ஆகும். ஓகே, நவ் the amount of tax payable is calculated by multiplying the tax base with the tax rate. அப்ப எவ்வளோ டாக்ஸ் பேஸ் அடிப்படை என்னவோ அந்த டாக்ஸ் ரேட் விகிதத்தோட மல்டிப்ளை ஆகி கட்டணும் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ். இதுதான் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ், முன்னேற்ற டாக்ஸ். ஓகே, in the case of progressive tax, when income increases, the tax also increases. இப்போ நீங்க ஷார்ட் ஆன்சரை எழுதணும், அவசரமா எழுதணும், டைம் இல்லை, இல்லாட்டி எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் எழுதுனீங்கன்னா மட்டும் போதும். சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது, எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் அதிகமா, மற்றவங்க காமனான பீப்புள் கம்மியா சம்பாதிக்கிறவங்கள காட்டிலும் நீங்க ஓரளவுக்கு எச்சா வரி கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ். ஓகே, வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி? பிளாக் மணினா என்ன? பிளாக் மணினா கருப்பு பணம். கருப்பு பணம் என்ன அப்படின்னா, பிளாக் மணி இஸ் த ஃபண்ட்ஸ் earned on the black market on which income and other taxes have not been paid. அப்ப கருப்பு பணம்னா ஒரு பணம், ஈட்டப்பட்ட பணம். எப்படி ஈட்டப்பட்டதுன்னா, அதோட வருமானம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லாம, அது வருமானமே வரல அப்படின்னு காமிச்சிங்கன்னா, வருமானம் வந்தாதான் நம்ம டாக்ஸ் கட்டுவோம். அப்ப வருமானத்தையும் மறைச்சு அதுக்கான டாக்ஸ் வரி கட்டுறதையும் மறைச்சு ஒரு பணத்தை மறைச்சு வச்சிருந்தா அதுக்கு கருப்பு பணம்னு பேர். த அன்அக்கவுண்டட் மணி, எதற்குமே கணக்கு காண்பிக்கப்படாத பணம். தட் இஸ் கன்சீல்டு, மறைக்கப்பட்ட பணம். ஃப்ரம் த டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், வரி வசூலிப்பவரிடம், இஸ் கால்டு பிளாக் மணி. அப்போ ஒரு கணக்கில் காட்டப்படாத பணம், வரி வசூலிப்பவரிடம் மறைக்கப்பட்ட பணம், இஸ் கால்ட் அஸ் பிளாக் மணி. கன்சீல்டுனா மறைக்கப்பட்ட. ஓகே, வாட் இஸ் டாக்ஸ் எவேஷன்? டாக்ஸ் எவேஷன்னா, எவேஷன்னாலே தப்பிக்கிறது, நழுவுறது. ஓகே, அப்ப டாக்ஸ் கட்டாம தப்பிக்கிறது டாக்ஸ் எவேஷன் பேர். டாக்ஸ் எவேஷன் இஸ் த இல்லீகல் evasion of taxes by individuals, corporations and trusts. அப்போ இல்லீகல், அதே இல்லீகல், சட்டத்திற்கு புறம்பான செயல். ஒருத்தர் வருமானம் வரல, வந்ததை மறைக்கிறது, வரலன்னு சொல்றது அப்படின்னா அது சட்டத்திற்கு புறம்பான செயல். அது இல்லீகல் பேர். அப்போ டாக்ஸ் எவேஷன், வரி கட்டாம தப்பிக்கிறதுக்கு நினைக்கிறதும் தப்பிக்கிறதுக்கு செய்யறதும் இல்லீகல் திங். அது யார் செய்யறா? பை த இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர்களும், கார்பரேஷன்ஸ், நிறுவனங்களும், ட்ரஸ்ட்னா அறக்கட்டளைகள். ஓகே, அப்ப அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணி அதனோட வருமானத்தை காமிக்காம, வருமானத்தை வந்ததை மறைச்சு அதற்கு எதுக்குமே வரி கட்டாம இருந்தா நம்ம டாக்ஸ் இவேட் பண்றோம்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் டாக்ஸ் இவேஷன். டாக்ஸ் எவேஷன் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடட், அது எப்படி அது எதனால நடக்குது அப்படின்னா, அது எப்படி செய்யறாங்க, டாக்ஸ் கட்டாம எப்படி நழுவுறாங்க, தப்பிக்கிறாங்க அப்படின்னா, அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம். இப்போ 1,00,000 ரூபா வருமானம் வந்திருக்கு, ஆனா எனக்கு 10,000 ரூபா தான் வருமானம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் என்னோட வருமானத்தை, இன்கம்மை அண்டர் ரிப்போர்ட் பண்றேன். அப்படி பண்ணேன்னா நான் இந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும், 1,00,000 ரூபாய்க்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே, அப்ப இவ்வளவு 90,000 ரூபாய்க்கான டாக்ஸ் எனக்கு மிச்சப்படுது.
அப்படி நான் பண்ணுனேன்னா நான் டாக்ஸ் இவேட் பண்றேன்னு அர்த்தம். இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். அப்போ இன்ஃப்ளேட்டிங் அப்படின்னா அதிகப்படியா காமிக்கிறது, செலவுகளை அதிகப்படியா காமிக்கிறது. ஓகே, அது மூலியமா டிடக்ஷன்ஸ் வாங்குறது, வரியை குறைச்சுக்கிறது. இதுதான் இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். இது எப்படின்னா, நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன் அப்படின்னா, வேணும்ட்டே நான் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற மாதிரி பொய் கணக்கு காமிச்சேன்னு வைங்க, என் வருமானம் 50 லட்சம்னு வைங்க. அப்போ 50 லட்சத்துல நான் 2 லட்சம் தான் சேலரிய கொடுக்கறேன், ஆனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு நான் பொய் கணக்கு காமிச்சேன்னா ஐ எம் இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். இப்ப இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு. ஹைடிங் மணி, எந்த வருமானத்தையுமே காமிக்காம மொத்தமா எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்குன்னா அதை அப்படியே நான் வீட்டுல கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன்னு வைங்க, அப்ப நான் அதுக்கு வரி கட்ட மாட்டேன், வரி கட்ட வேண்டாம் இல்லையா? அப்படி மறைச்சு வைக்கிற மணி வந்து ஹைடிங் மணி. ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ஸ். எனக்கு வெளிநாடுகள்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, வங்கி சேமிப்பு கணக்கு இருக்கு ஆஃப் ஷோர் வெளிநாடுகள்ல. அதுல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட், அதுல இருந்து வர்ற வட்டிகளை நான் வந்து மறைச்சேன்னா நான் டாக்ஸ் எவேட் பண்றேன்னு அர்த்தம். Write any two differences between tax and payments. டாக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? டாக்ஸ்னா வரி, உங்களுக்கு தெரியும். பேமெண்ட்னா பணம் செலுத்துதல், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ டாக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, டாக்ஸ் இஸ் கம்பல்சரி டு த கவர்மெண்ட் விதவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ். எந்த ஒரு நேரடி லாபமும் இல்லாமல், நேரடி லாபம் இல்லாமல், விதவுட் கெட்டிங்னா இல்லாமல், கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற வரி வந்து கட்டாயமானது. சரிங்களா? கட்டாயம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்ட வேண்டியது, எந்த ஒரு நேரடி லாபமும் இல்லாம கட்ட வேண்டியது வந்து வரி. பேமெண்ட் வந்து we pay only when we get a service. ஏதாவது ஒரு சர்வீஸ், ஒரு சேவையை நாம் பெற்றோமானால் அதற்கு நம்ம செலுத்துற பணம் வந்து பேமெண்ட்னு பேர். இது வந்து கம்பல்சரி கிடையாது. டாக்ஸ் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட். நம்ம ஒரு சொத்து வச்சிருந்தாலோ ஒரு வருமானம் ஈட்டினாலோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம கம்பல்சரி கட்டாயம் கட்ட வேண்டியது வந்து வரி. ஓகே, ஃபீ இஸ் அ வாலண்டரி பேமெண்ட். நம்ம ஒரு சேவையை ஏத்துக்கிட்டோம், அது நம்ம அனுபவிக்கிறோம், அதுக்கு வந்து நம்ம வந்து இஷ்டப்பட்டு பணம் கொடுக்கறோம், நாமளாவே கொடுக்கறோம், வாலண்டியரா தன் முயற்சியோட கொடுக்கறோம் அப்படின்னா அது வந்து பேமெண்ட். இது வந்து கட்டாயம் கிடையாது. இதுதான் டாக்ஸுக்கும் பேமெண்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்ப நம்ம இந்த லெசன் கவர் பண்ணியிருக்கோம். உங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த சேனலை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இனியும் அதிகமா மற்ற எல்லா லெசன்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டா லாங் ஆன்சர்ஸ், புக் இன்சைட் எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் ப்ரொவைட் பண்றேன். தேங்க்ஸ் அ லாட். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.